ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இதனால் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோபுவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். யோபுடைய நம்பிக்கை பாருங்க, எல்லாத்தையும் இழந்தாச்சு. உயிரோடு இருக்குன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. அவருடைய சரீரத்தில் ஜீவன் மட்டும் இருக்கிறது. சரீரம் முழுவதும் வியாதிகள் உருக்குலைந்து போய் உருவம் தெரியாமல் போய்விட்டார். இந்த சூழ்நிலையை தான் அந்த வார்த்தை, ஆண்டவரை என்னை கொன்று போட்டுட்டாலும் என்னுடைய நம்பிக்கை அவர் மேல் தான் வைப்பேன், வேற எது மேல வைக்க மாட்டேன். ஏனென்றால் யோபுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல இருந்தது, பொருட்கள் மேலோ உடைமைகள் மேலோ உறவுகள் மேலும் இல்லை. இன்னும் அழகாக சொல்ல போனா கிஃப்ட் மேல இல்ல, கிவர் மேல சொல்லலாம். இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை எல்லாம் உலகத்தின் காரியங்கள், கிஃப்ட், மற்ற காரியங்கள் மேல் போய்விடுகிறது. ஆனால் அதை இழக்கும் பொழுது நம்மளால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. விசுவாசத்திலே தடுமாறுகிறோம், முறுமுறுக்கிறோம், ஆண்டவரை மறுதலிக்கிறோம், ஆண்டவருக்காக சாட்சியா நிற்க தவறிவிடுகிறோம். ஆனால் யோபுவை பாருங்கள், தேவனை தூசிக்க வேண்டும், தேவனுடைய நாமத்திற்கு களங்கம் வர வைக்க வேண்டும் என்றுதான் பிசாசின் திட்டம். அதற்கு தான் அனுமதி வாங்கினான். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் யோபு ஆண்டவருக்கு விரோதமாய் நிந்திக்கவில்லை, தூசிக்கவில்லை. அவருடைய நாமத்தை புகழ்ந்துதான் சொன்னார். வழி அதோடு மட்டுமல்ல, இனி இருக்கிறது ஜீவன் மட்டும்தான், அது போனாலும் பரவாயில்ல, என் நம்பிக்கை ஆண்டவன் மேல் தான் இருக்கும், அது போகாது என்று சொல்லுகிறார். நடந்தது என்ன? எல்லாவற்றையும் இரட்டத்தினாய் கர்த்தர் திருப்பி கொடுத்தார். எல்லாவற்றையும் இழந்து பரிதாபமாய் கடைசியாக அனாதையா நிக்கிறீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நம்பிக்கை மட்டும் விட்டுறாதங்க. எது போயிட்டோ போட்டோம், கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சு பாருங்க, திரும்ப எல்லாம் டபுளாக வரும். ஒரு அருமையான ஒரு சகோதரனுடைய குடும்பத்தை நான் அறிந்திருக்கிறேன். அந்த சகோதரன் வீட்டுக்கு அழைத்து சென்றிருந்தார். அங்க போனேன். இந்த வீடு நன்றாக இருக்கிறது. அங்க ஒரு ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியே ஊழியத்தின் காரியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறான். பரவாயில்ல, வீடு நல்லா இருக்கு அப்படிங்குமா, இது பெரிய ஒரு சாட்சி என்று சொன்னான். அவன் குடும்பம் நன்றாக வாழ்ந்த குடும்பம். அவர்களுக்கு விரோதமாய் ஒருவர் எழுந்து இந்த குடும்பத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் வெள்ளி சூன்யம் விச் கிராஃப்ட் மாதிரி செய்வனை வச்சு எல்லாத்தையும் அபகரித்து கொண்டார். எல்லாவற்றையும் இழந்து ஜீவன் மட்டும்தான் அவளுக்கு எஞ்சி இருந்ததா. ரோட்டிற்கு வந்து விட்டார்கள். அடுத்து என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. ஆனால் கர்த்தரை பிடித்துக் கொண்டார்கள். அவள் சொன்ன காரியம், எங்கள் நம்பிக்கை முழுவதும் கர்த்தர் மேல் தான், எல்லாவற்றையும் மறந்து விட்டோம், கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்து எங்கள் காரியத்தை செய்ய ஆரம்பித்தோம். நாட்கள் சென்றது. அந்த நம்பிக்கை வீண் போகவில்லை. ஏனென்றால் நாங்க கிஃப்ட் மேல வைக்கல. எங்க வீடு போச்ச, பொருள் போச்ச, சொத்து போச்ச, ஏசு இருக்கிறாரு, அவர் தான் எல்லாம், அவர் தான் கிவர். வானமும் பூமி அவருடையது நம்பிக்கை வைத்தோம். எந்த மனிதன் விரோதமாக எங்கள் காரியங்கள் எல்லாத்தையும் அபகரிச்சுட்டு போனாரோ, எல்லாத்தையும் நாங்க இழந்தோமோ, அந்த மனிதரே வந்து நல்ல வீட்டை பெருசா கட்டி சாவியை எங்க கையில கொடுத்து நீங்க இருந்துடுங்கன்னு கொடுத்துட்டு போயிட்டாரு. எங்க பேருக்கு எழுதி கொடுத்துட்டு போயிட்டாரு. எதுவுமே நாங்கள் செலவழிக்கவில்லை. பாருங்கள், ஏனென்றால் எங்கள் நம்பிக்கை அதன் மேல் இல்லை, கர்த்தர் மேல் இருந்தது. கர்த்தர் காரியங்களை செய்தார். ஏன் நாம் அப்படி செய்யக்கூடாது? இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்துட்டோம், விரோதம் அப்படி பண்ணிட்டாங்க, எங்களோட எடுத்துட்டு போயிட்டாங்க, வச்சுட்டாங்க. அந்த புலம்புவதை நிறுத்துவோம். ஐயோ இது வந்துட்டு, இது நடந்துருச்சா, நிறுத்துவோம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்போம். அவர் கொன்று போட்டாலும் என் நம்பிக்கை கர்த்தர் மேலதான். ஏனென்றால் கிஃப்ட நம்பல, கிஃப்டுக்காக நான் இல்ல, கிவர் தான், அவரை நம்புறேன், திருப்பி கொடுப்பார். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் தகப்பனே, யோபுடைய நம்பிக்கை இந்த இடத்துல பாக்குறோம்ப்பா. கொன்று போட்டால் எல்லாத்தையும் எழுந்துட்டாரு. எந்த அவமானம், பலவீனம், வேதனை, நம்பிக்கை ஸ்ட்ராங்கா இருந்துச்சுப்பா, அதுல உறுதியா இருந்தாருப்பா, திருப்பி வந்துச்சு. இதனால நாங்க அநேக நேரம் கிஃப்ட் மேல எங்க கண்ணு போயிருது, கிஃப்ட் மேல எங்களுடைய மனம் போயிருது. பாடி அப்படி அல்ல, கிவர் ஆகிய உண்மை கடைசி வரை சார்ந்திருக்க நம்பிக்கை வைக்க உதவி செய்யும். இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைக்கும் அந்த கிருபை உண்டாகட்டும் அப்பா. விசுவாசத்தில் என்னை தடுமாறக்கூடாது, பின்வாங்கக்கூடாது, மறுதலிக்க கூடாது, நிற்கணுமக்காக கடைசி வர அந்த பாக்கியம் உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். சோர்ந்து போக வேண்டாம். யோபுவை போல நாமும் கடைசி வரை நம்பிக்கையா இருப்போம். எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வோம். சிந்தனையோடு நாளை தொடர்வோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.